என்னால் முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்வி சமீபத்தில் எனக்குள்ள வந்துச்சு. ஒரு நியூ அசைன்மெண்ட், எ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் மனசு கேட்குது திரும்ப திரும்ப, இஸ் இட் பாசிபிள், ப்ராக்டிக்கலி பாசிபிள், இந்த அசைன்மெண்ட் எடுத்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி வருது. நான் அதையே அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் சட்டன் ஞாபகம் வந்துச்சு, இப்படியே யோசிச்சுட்டு போனால் நம்ம இந்த அசைன்மெண்ட் எடுக்க மாட்டோம் போல இருக்கே, பட் ஐ வாண்ட் டு டேக் தட். ஸோ யோசிச்சப்போ எனக்கு சட்டன் ஞாபகம் வந்துச்சு, நான் எப்பயும் ஃபாலோ பண்ணுற டெக்னிக். எஸ், பேனா பேப்பர் எடுத்தேன், எழுதினேன். அந்த எழுத்து, அந்த வார்த்தைகள் தான் முக்கியம். அந்த இடத்துல என்னால் முடியுமா என்ற கேள்வி என்னுள் வரும்போதெல்லாம் எனக்கு நானே சொல்லிக் கொள்வது, நிச்சயம் என்னால் முடியும். எஸ், எழுதி படிச்சு மறுபடியும் படிக்கும்போது அந்த மனசுல ஒரு உத்வேகம் வரும் பாருங்க, இட்ஸ் மேட்ச்லெஸ். ஸோ எப்பெல்லாம் செல்ஃப் டவுட் வருதோ, முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருதோ, அந்த கேள்வியை மாத்துங்க. மூவ் ஃப்ரம் செல்ஃப் டவுட் டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கு நிறைய டெக்னிக்கல் இருந்தாலும் இது ஒரு பவர்ஃபுல் டெக்னிக்.